ஃபேட்டியா ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில் வணிக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பாராட்டு விழாவில் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற அண்ணன் தங்கமுத்து அவர்களே, அண்ணன் கோபாலன் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன் எங்களது அன்பு அண்ணன் சீனியர் அமைச்சர் அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்களே, என்னோடு உறுதுணையாக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் கே ஆனந்த் மோகன் அவர்களே, அதே போல மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சண்முகன் அவர்களே, பவானி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களே, இந்த பாராட்டு விழாவிற்கு எங்களை அழைத்து பாராட்டிய அனைத்து தொழில் வணிக உரிமையாளர்களே, அசோசியேஷன் தலைவர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு வார்த்தை, எல்லாருமே அண்ணனை பற்றி பேசும்போது நான் போற இடத்துல எல்லாமே தெளிவாக சொல்லுவேன். அரசியல் சாணக்கியன், தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆச்சு. அப்ப ஒரு சின்ன மன வருத்தத்துல அண்ணன் வந்து தான் சார்ந்திருந்த இயக்கத்துல இருந்து வெளியேறினாரு. வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணையும் போது பல விமர்சனங்கள் வச்சாங்க. இந்த மாதிரி வந்து தவறான முடிவு எடுத்துட்டாரு, இத்தனை ஆண்டு காலமா ஒரு அரசியல் சாணக்கியனா இருந்துட்டு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னு சோசியல் மீடியால பெரிய விமர்சனங்கள் வந்துச்சு. நான் அண்ணன் வந்த காலகட்டத்திலேயே அண்ணன் முன்னாடியே மேடையில சொல்லி இருக்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர அன்னைக்கு தான் தெரியும் அரசியல் சாணக்கியம் யாருன்னு. அவருக்கு தெரியும், எம்ஜிஆர் காலத்திலையும் புரட்சி தலைவி காலத்திலையும் அரசியல்ல அவங்க வழியில பயணம் மேற்கொண்டவர். நிச்சயம் அவருக்கு தெரியும் யார மக்கள் அங்கீகரிப்பாங்க, யார மக்கள் ஏத்துக்குவாங்க, யார மக்கள் முதல்வர் அரியணையில உட்கார வைப்பாங்கன்னு தெளிவா தெரிஞ்சு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. சொன்னதை செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. அதுதான் சும்மா எல்லாருக்கும் எல்லாத்தையுமே சாதனை செம்மல் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாற்று கருத்து இல்ல. எப்படி மக்கள் நேசிக்கிற தலைவரா உருவெடுக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தலைவர் தளபதிய எப்படி மக்கள் ஒரு தலைவரா தேர்ந்தெடுத்தாரோ அதே மாதிரியே இந்த ஈரோடு மாவட்டத்துல அண்ணன் செங்கோட்டையனை மக்கள் நேசிக்கிறாங்க. மக்களை நேசிக்கிற தலைவரை பார்த்திருக்கிறோம். தலைவர் தளபதி எப்படி தமிழ்நாடு ஃபுல்லா மக்கள் நேசிக்கிறாங்களோ அதே மாதிரியே இந்த ஈரோடு மாவட்ட மக்கள் அண்ணன் செங்கோட்டையனை நேசிக்கிறாங்க. ஏன்னா அவரோட செயல்பாடுகள், அவரு நம்ம கட்சிக்குள்ளார வரும்போது நிறைய பேர் அது இதுன்னு சொன்னாங்க. உண்மையாலுமே சொல்றேன், பெருமையா சொல்றேன், எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லா நல்லது கெட்டதும் சொல்லி கொடுத்து எல்லா விதத்திலையும் என்னை முன்னிலைப்படுத்தி அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கிற இடத்துல என்னை பக்கத்துல நிக்க வச்சு அவருக்கு செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய உண்மையாலுமே பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரிய தலைவர் தான் அண்ணன் செங்கோட்டையன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரியே உங்களுக்கும் கடந்த காலங்க போன முறை வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இந்த ஃபேட்டியால வரும்போது எல்லாருமே பண்டிலா வந்து கோரிக்கை மனு கொடுத்தீங்க. அப்ப நானும் எங்க மேற்கு சட்டமன்ற வேட்பாளர் 2 பேருமே சொன்னோம், இதை படிச்சு முடிக்கவே 5 வருஷம் ஆகும், எப்படி இத்தனை பிரச்சனையை சந்திக்கிறதுன்னு. நிச்சயம்
உங்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் சரிபார்த்து எது முக்கியமான பிரச்சனைகளோ அதற்கெல்லாம் தீர்வு காணுங்கிற வரையில அண்ணன் இருக்கிறாரு. அண்ணன் கூட சேர்ந்து உங்களுடைய தேவைகள், ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க இந்த வரும்போது இந்த பாராட்டு விழா நடத்தும் போது எனக்கு இதை பத்தி தெரியல. நான் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன்கிட்ட கேட்டேன், ஆனா இது வந்து நமக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா இல்ல ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஆட்சி காலத்துல வரவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துவாங்களான்னு நான் கேட்டேன். அப்ப அண்ணன் சொன்னாரு, இல்ல யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க, ஆனா உணர்வு பூர்வமா நமக்கு மட்டும்தான் நடத்துறாங்கிற வார்த்தையா. ஏன்னா போற இடத்துல எல்லாம் எங்களுக்கு தெரியுது மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து முதல்வர் வந்து மக்களுடைய திட்டங்கள், தேவையான அத்துணை திட்டங்களையும் பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயமா ஒரு திட்டத்தை கொண்டு போனாவே இது மக்களுக்கு பலனா இருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு கேட்டு செய்யறாரு. அதே போலதான் எங்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கிறாரு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்தவங்க நாங்க. எங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க, உழைச்சவங்களுக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லி இவ்வளவு பெரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை சட்டமன்ற உறுப்பினரும் ஆக்கி அழகு பார்த்து இன்னைக்கு எனக்கு அமைச்சர் பதவி, ஏன்னா அண்ணனுக்கு வந்து கண்டிப்பா அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது என்னைக்கு ஆளுங்கட்சியாச்சு அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டிக்கே அண்ணனுக்கு தான். ஆனா நமக்கு கொடுக்க போகும்போது உண்மையாலுமே என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு இவ்வளவு பெரிய பொறுப்பை முன் அனுபவம் இல்லாம ஒருத்தரை நம்பி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது எங்க தலைவர்கிட்ட நான் முத போய் ஆசீர்வாதம் வாங்க போகும்போது அவர் அதை தான் சொன்னாரு, எந்த விமர்சனத்தையும் யாரையும் பத்தி கவலைப்படாத, மக்களுக்கு நல்லது தேவைகள் என்னவா இருந்தாலும் தைரியமா துணிஞ்சு செய்யும், உன் பின்னாடி நான் இருக்கிறேங்கிற ஒரு வாக்குறுதி உறுதி வார்த்தையை என்கிட்ட கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பார்த்தோன்னே கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், வெறும் கையெழுத்து மட்டும் போடுறதுக்கு தான் அமைச்சர்களா இருந்தாங்க, எவ்வளவு கமிஷன் வருங்கிறத. ஆனா இந்த துறையில உன் மேல என்ன சாதிச்சு காட்ட முடியுங்கிறத நீ நிரூபணம் பண்ணி காமி, உன்னைய நம்பி நான் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறேன், அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நீ ஏதாவது சாதிச்சு காட்டுன்னு சொல்லக்கூடியவர் தான் எங்க தலைவர். அதே மாதிரியே ஒரு 2 மாத காலமா ஆட்சி அமைச்சு ஒரு 2 மாசம் ஆச்சு. இன்னைக்கு கவுந்துரும், நாளைக்கு கவுந்துரும், நாளானைக்கு கவுந்துரும். வந்ததுல இருந்து அதேதான். இன்னும் நிறைய பேர் 2 மாச காலமா கையில ஜெலிசன் பாட்டில் வச்சுக்கிட்டு இன்னும் தினம் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நிச்சயமா சொல்றேன், பாட்டில் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க, ஸ்டாக் தீந்துரும். 25 வருஷத்துக்கு நீங்க இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. ஏன்னா எம்எல்ஏக்கள் போயிடுவாங்க, எம்எல்ஏக்கள் வருத்தத்துல இருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, எங்க அண்ணன் அமைச்சர் ஈரோடு மாவட்டத்துக்காக ஓடி எவ்வளவு இழைச்சிருக்கிறாரு. எங்க எம்எல்ஏக்களை பாருங்க எவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்கிறோம். அது 3 எம்எல்ஏக்களை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட வேலையை சேர்த்து எங்க அண்ணன் செய்யறாரு. அதனால நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஒரே குடும்பமா ஒற்றுமையா தான் இருக்கிறோம், எந்த பிரச்சனையும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்சி நாங்க யாரையும் போய் வலுக்கட்டாயமா நீங்க வாங்க இங்க வாங்க அப்படிங்கிற நாங்க கொடுக்குற மரியாதை, நாங்க பழகிற பழக்க வழக்கங்கள் ஒரே குடும்பமா இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இங்க அமர்ந்திருக்கிறாரு. எத்தனையோ அந்த கட்சிக்காக இங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு. செஞ்சும் வேலையெல்லாம் முடிஞ்சோடனே அவரை எங்க பேக் பண்ணி உட்கார வைக்கணுமோ அங்க உட்கார வச்சுட்டாங்க. ஆனா நிச்சயம் அந்த மாதிரி இல்லாம எங்களை நம்பி எங்களோட பயணம் பண்ற அந்த அண்ணனையும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் பார்த்துக்குவோங்கிறத இந்த நேரத்தில் வாக்குறுதியா சொல்லி, ஏன்னா எல்லாத்தையும் அரவணைக்கணும்ல. எங்க தலைவர் முதல் மாநாட்டிலேயே சொன்னார்ல, நம்மளை தேடி வருவாங்கல்ல, அவங்களையும் நம்ம அரவணைக்கணும்ல, அவங்களையும் நாங்க பார்த்துக்கணும்ல. நிச்சயம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின முதல் மேடையில என்னென்ன கருத்துக்கள், என்னென்ன விஷயங்கள், மதசார்பற்ற கூட்டணி யார் கூட சேருமோ, நாங்க யார் வேணாம்னு சொல்றோமோ, அன்னையில இருந்து இந்த 2.5 வருஷமா பொதுவா சொல்லுவாங்க அரசியல்வாதிகள்னா ராத்திரி ஒண்ணு சொல்லுவாங்க, காலையில ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த விமர்சனமும் இல்லாமல் தான் எடுத்த கொள்கையில தெளிவா 2.5 ஆண்டு காலம் எந்தவித மாறுபாடும் வேறுபாடும் இல்லாமல்
ஒரே திசையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி சி. ஜோசப் விஜய் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரியே என்னுடைய அன்பு சகோதரர்கள், பத்திரிகை சகோதரர்கள், அவங்களுக்கும் ஒரு சின்ன விஷயம். ஆக்சுவலா என்னன்னா, நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செய்யறதுக்கு ஒரு எளிமையான குடும்பத்துல இருந்து நாங்க வந்திருக்கிறோம். சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒரு விஷயம் பேச போகும்போது நம்ம வந்து ஒரு பேட்டி கேட்க போகும்போது நம்ம உட்கார்ந்து எந்திரிச்சு போகும்போது ஒன்று கேட்கறதுக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டு போனா உடனே அமைச்சர் எந்திரிச்சு ஓடிட்டாரு பதில் சொல்லாம அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போற இடத்துல எல்லாம் என் மக்கள்கிட்ட நேரில் பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய தேவைகளை அவங்களுக்கு சேவையா செய்யறதுக்காக தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். 6 வருஷம் உங்களுடைய வருத்தங்கள், ஆதங்கள் எனக்கு புரியுது. கடந்த 9 வருஷமா யாருக்கிட்டையும் எந்த அமைச்சர்கிட்டையும் கேள்வி கேட்க முடியல. இந்த 9 வருஷமா உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இந்த 2 மாச காலமா புதுச்சா ஆட்சிக்கு வந்து அமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழக சகோதரர்கள்ட்ட இந்த 9 வருஷ ஆதங்கத்தை நீங்க காமிச்சிருங்க. நீங்க உங்க விஷயத்த சரியா செய்யும் போது நாங்க மக்கள் பணி செய்யறோம். ஒரு பேட்டி ஒரு 5 நிமிஷம் தான் கொடுக்க முடியும். கொடுத்த உடனே அடுத்த வேலைக்கு நம்ம வரிசையா கமிட்மெண்ட் இருக்குது. மக்களுக்கு தேவைகளை சேவைகளை செய்யறதுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு அடுத்தடுத்த நேரத்துல நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி கேட்கும் போது எந்திரிச்சு நடந்து போகும்போது பதில் சொல்லாம அமைச்சர் ஓடிட்டாரு, அங்க போயிட்டாரு, இங்க போயிட்டாரு. நாங்க எங்கேயும் போல இங்கேயே தான் இருக்கிறோம். மக்கள் கூட தான் இருக்கிறோம். அதை நான் உங்ககிட்ட தெளிவா இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நாங்கள் நிச்சயம் நிறைய விஷயங்கள் இந்த ஈரோட்டில், நான் இங்கே பிறந்து வளர்ந்து டவுன்ல இருந்து பிறந்து வளர்ந்த நபர் தான். நிச்சயம் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வணிகர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன சந்திக்கிறீங்க, எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தெரியுது. எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது. நிச்சயம் இந்த ஈரோடு மாவட்ட வளர்ச்சிக்கு நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் வணிகர்கள் உங்களோடு கண்டிப்பா உறுதுணையா நாங்க இருப்போம்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதே மாதிரியே நீங்களும் அரசுக்கு தேவையான சில பிரச்சனைகள், இப்ப போக்குவரத்து பிரச்சனைகள், சில சாயக்கழிவு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. நீங்களும் அரசுக்கு வந்து உறுதுணையா இருந்து அந்த பிரச்சனைகளை எங்களோட கைகோர்த்து அதை சரி செய்யணும். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மக்கள் எங்களுக்கு முக்கியம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்க தலைவர் தளபதி மேல முழு நம்பிக்கை வச்சு மாற்றத்துக்காக கண்டிப்பா நிச்சயம் இவர் வந்தா நமக்கு விடிவு காலம் பிறக்குங்கிற பெரிய நம்பிக்கையில எங்க தலைவர் தளபதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவரு கூட பயணம் பண்ண எங்களை எடுத்திருக்கிறாங்க. நிச்சயம் அந்த மக்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நிச்சயம் அந்த மக்களுக்கு நாங்க நன்றி கடன் செலுத்துவோம். எந்த எதிர்பார்ப்போட எங்க தலைவர் தளபதி மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு எங்களுக்கு வாக்களிச்சாங்களோ அந்த வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் வாக்குறுதியாக கொடுத்த விஷயங்களையும் எங்களால செயல்படுத்தக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் மக்கள் தேவைக்கு ஏற்ப கண்டிப்பா நிச்சயம் செய்வோம். அதற்கு நீங்களும் உறுதுணையாக எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த பொன்னான நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பாராட்டு விழா நடத்திய அத்தனை அசோசியேஷன் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.